ஈரோடு மாவட்டம் இக்கரை தத்தப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கௌதம் ஆசின் தம்பதிகளின் 2 மாத பெண் குழந்தைக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் நடத்திய முகாமில் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. வீட்டுக்கு சென்றதும் மயங்கிய குழந்தையை தடுப்பூசி முகாம் செவிலியரும் தாயும் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லும் வழியில் குழந்தை இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பவானிசாகர் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை வரும் வரை குழந்தையின் உடலை வாங்க பெற்றோர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். எதுவுமே முழுசாக சொல்லலை. இந்த மாதிரி கோயம்புத்தூர் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் கொண்டு போய் கொடுத்தா அவங்க ரிசல்ட் வரும்னு சொல்லிக்கிறாங்க. ரிசல்ட் அவங்க சொல்கிற முடிவு தாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் எதனால் இறந்துச்சு, ஏன் இறந்துச்சுன்னு காரணத்தை சொன்னால் தான் நாங்கள் குழந்தைய வாங்குவோம், இல்லைன்னா நாங்கள் வாங்க மாட்டோம். எத்தனை நாள் ஆனாலும் சரி வாங்க மாட்டோம். ஒழுங்கான நீதி வேணும். இதே மாதிரி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது.